வணக்கம். நம்ம குழந்தைகளுக்காகவே மெர்னால ரொம்ப சிறப்பு கவனத்தில் 4 விதமான கஞ்சி மாவு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ முளைக்கட்டிய ராகி கஞ்சி மாவு, அரிசி கஞ்சி மாவு, முளைக்கட்டிய பலதானிய கஞ்சி மாவு, நேந்திரன் பனானா பவுடர், இந்த மாதிரி ஒரு 7 மாதத்துலேருந்து குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம் எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இதில் இன்னைக்கு அரிசி கஞ்சி மாவு எப்படி தயாரிக்கிறோம், எப்படி நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அரிசி கஞ்சி மாவில் பூங்கார் அரிசி போடுறோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டிருப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி அந்த மாதிரி சுவைக்கும் போட்டிருப்போம். இது எல்லாமே நம்ம முழுமையாக ஊற வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து நம்மளோட குட்டி மெஷினில் குழந்தைங்களுக்காக நம்மளே அரைச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட உணவின் அளவை பொறுத்து நீங்கள் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதோட நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், வாழைப்பழம் கட் பண்ணி அதில் போடலாம். என்ன விதமாக நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி குழந்தைக்கு மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் மெர்னா அரிசி கஞ்சி மாவு.